உறுதித்தன்மையை நம்ம இழக்கிறோமான்னு பார்த்துட்டே வருவார். ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி நோக்கி வர்றா. தன் பிள்ளைக்கு ஜரம். பின்னாலே வந்து ஆண்டவரை பார்த்து, தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்குங்க, அதிகமா சத்தம் போடுறா. சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் கேட்டும் கேளாதவர் போல இருப்பார். அந்த இடம் முக்கியமான இடம். நம்மிடத்தில் ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கிறார். எப்போதுமே ஆண்டவர் உடனே உடனே கொடுக்குறாருன்னா நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்லை. சிலருக்கு ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சு கியூல நிக்க வச்சு ரொம்ப நேரம் கேட்காதது பொருளான்னு அடிச்சு தள்ளுவார். சீஷர்களுக்கு அதெல்லாம் கேட்குது. அவங்க சொல்றாங்க, தட்டுறாங்க, வாய மூடுமா. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே அவர் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கா, அவ சாப்டரை க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க. அவர் புடியில தான் நிக்கிறார். யோபு சொல்லுகிறான், அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார் அல்லவா. நிக்கிறதுனால வருத்தப்படாதீங்க, அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போறாரு. இப்ப என்ன நடக்குது? கொஞ்ச நேரம் கழிச்சு வாயை திறக்கிறாரு. திறந்ததும் அவளை கழிச்சு கட்டுறதுக்காக இருக்குது. அவளை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லது இல்லைன்னு, நீ போமா, நீ நாயின்னு சொல்றாரு. முடியாதுன்ற போய் நம்ம நிப்போமா? ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அவர் தான் முடியாதுன்றாலும் போங்கலங்க, இன்னுமா அவரை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ அவர் என்ன சொன்னாலும் அவ ஒரு உடுப்பு பிடியில இருக்கிறான். என் கர்த்தர் எனக்கு செய்யத்தான் வேணும், இவர்கிட்ட வாங்காம நான் போவே மாட்டேன்னு நிக்கிறான். அப்புறமா சொல்றா அவ, ஆண்டவரே நீங்க சொல்றது உண்மைதான், நான் நாயவே நிற்கிறேன். ஆனா ஒண்ணு செய்வேன் ஆண்டவரே, நீங்க மேஜையில சாப்பிடுறீங்களா, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களா, அதுல எப்பயாச்சும் அப்படி கீழே விழுல, அதை பொறுக்கி நான் தின்னுக்கிறேன்னு தன்னை ரொம்ப கீழே கொண்டு போய் அவரை நம்பினா. பார்த்தீங்களா, புட்டித்தா பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளையை சுகமாக்கினார். அதுல ஒரு காரியத்தை அவர் செஞ்சாரு. டிலேக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா சுகம் பெற்றா, அதுக்கப்புறம் அவ பழைய வாழ்க்கைக்கு போயிட்டா. ஆனா இந்த கானானிய ஸ்திரீக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. அர்த்தம் என்ன தெரியுமா? இவளை இப்பொழுது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றிவிட்டார். இப்ப தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் அவர் தாழ்த்தி இருக்கிறார்னா, தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறவர்களை இன்னைக்கு மாத்திரம் போட்டு உங்களை அனுப்புறதுக்கு இல்ல, நித்தியம் வரைக்கும் அவர் உங்களை நடத்துவார்.